என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் எங்கள் தேவன் அவர்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சிங்க கேள்வியில் நாங்கள் இருந்தாலும் அவர் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தில் யார் உற்சாகமாய் கரங்களை தட்டி
சத்தமாக அந்த நல்ல தேவனுக்கு எல்லா துதியும் எல்லா கணத்தையும் செலுத்துவோமா. நாங்கள் சொன்னபடியே நாங்கள் விசுவாசப்படியே நிச்சயமாகவே இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு இன்று நாள் விடுதலை உண்டு, எங்களுக்கே வெற்றி உண்டு. இனிமேல் எங்களுக்கு தோல்வி இல்லை. ஓ என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்தவர் நீர் சுவாமி. என்னுடைய ஜெபங்கள் அனைத்துக்கும் பதிலை தருகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி.
நீர் உயர்த்தினீரே சுவாமி. என்னை வாழ வைத்த தேவனுக்கு ஆராதனை.
சத்தமாக எங்களுடைய துதிகளை நாங்கள் செலுத்துவோம். நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். இத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் அந்த நிரந்தரமான தெய்வத்துக்கு கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நான் உமக்கு ஆராதனையை செலுத்துவேன் ராஜா. அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே அது கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கலாம். அந்த நேரத்திலே ஆண்டவரே நான் உம்மை மாத்திரமே நான் ஆராதிப்பேன். என்னுடைய நிலைமையை நான் பார்க்காம உம்மை ஆராதிப்பேன் சுவாமி. ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை பார்க்காம நான் உம்மை ஆராதிப்பேன் சுவாமி. ஏற்றமாய் தோற்றும் பாதைகளை எல்லாம் பின்னிலே தாக்கிடும் உன் விரகலவே, சறுக்கலாய் தோற்றும் பாதைகள் எல்லாம் பின்னிலே தாக்கிடும் விரகலவே. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் மலரே, நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் இருப்பதல்லோ மலரே, நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் இருப்பதல்லோ மலரே, நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் இருப்பதல்லோ மலரே. விட்டு கொடுக்காத பேரழகு உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் கரங்களில் சொல்லுமாறு என்ன நிலை இருந்தாலும் உம்மை ஆராதிப்பேன் சுவாமி. இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். தனிமையிலும் ஆராதித்திடுவேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிக பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயிரும் என் துணை நிற்பதால் மறுபடியும் சொல்லுமா, உலகத்தின் கண்ணில் உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிக பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயும் என் துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் மாறுது என்றாலும் இல்லையெல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் மாறுது என்றாலும் இல்லையெல்லோ. மறுபடியும் சொல்லுமா, அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதத்தினால் இல்லையல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதத்தினால் இல்லையல்லோ நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பென்று உயர்வான